ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்திப்போம் செயல்படுவோம் சேனல். இந்த வீடியோவில் உங்கள் சேல்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அப்ஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சேல்ஸை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் யாரெல்லாம் சிந்திப்போம் செயல்படுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்கள் சேனலில் இருக்கக்கூடிய இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். உங்கள் சேல்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் டெக்னிக், ஸ்டார்ட் வித் ஸ்மைல். உங்க கெஸ்ட் கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸை வாங்குவாரு. இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணா 10ல் 9 பேருக்கிட்ட நீங்க ஈஸியா சேல் பண்ணலாம். நீங்க சேலை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரியாலிட்டியான ஸ்மைல் மூலமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாம ஏன் ஸ்மைல் பண்ணணும்? நீங்க ஸ்மைல் பண்ணா பதிலுக்கு அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க. இது மூலமா உங்க 2 பேருக்குமான கான்வர்சேஷன் நல்லா இருக்கும். இதுதான் சேல்ஸோட ஃபர்ஸ்ட் டெக்னிக். உங்க கெஸ்ட்டை ஈஸியா ஃபாஸ்டா அட்ராக்ட் பண்ணணும்னா ஸ்மைல் பண்ணுங்க. செகண்ட் டெக்னிக், அட்ராக்ட் தெம் வித் வேர்ட்ஸ். உங்க சேல்ஸ்ல உங்க கெஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட் பர்சன். அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் நீங்க சொல்ற விஷயத்த அவரு கேட்பாரு. உங்க ஸ்மைல் மூலமா ஆல்ரெடி அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வேர்ட்ஸ் மூலமா அட்ராக்ட் பண்ணணும். நீங்க பேசும்போது கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாதான் மற்ற சேல்ஸ் பீப்புள் கிட்ட இருந்து நீங்க டிஃப்ரெண்டான பர்சனா தெரிவிங்க. நீங்க பேசுற ஒரு சில வேர்ட்ஸை சேஞ்ச் பண்றதன் மூலமா நீங்க சொல்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணணும்னா, உதாரணமா இப்போ நீங்க வெஸ்டேஜ் பிசினஸ் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி உங்க பிரசன்டேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? இந்த பிசினஸ் பண்ணா இன்னும் 3 வருஷத்துல லட்சமா சம்பாதிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இது மாதிரி சொல்றதுக்கு பதிலா, நான் உங்ககிட்ட எந்த ப்ராடக்டையுமே சேல் பண்ண வரல, உங்களை எதுலையுமே கோத்து விடவும் வரல, உங்களுக்கு மணி ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இந்த ஐடியா மூலமா உங்க அன்றாட செலவுகளை குறைக்கலாம். அது மூலமா உங்க சேவிங்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்க இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மாதிரி உங்க பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணா நீங்க சொல்ற விஷயத்த பார்த்து அட்ராக்ட் ஆகி அப்படி என்ன ஐடியாவா இருக்கும்னு கரெக்டா லிசன் பண்ணுவாரு. தேர்ட் டெக்னிக், அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே வாண்ட். உங்க சேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அவங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் அந்த சேலை சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ண முடியும். நீங்க கேட்கலாம், அது எப்படி கெஸ்ட் சொல்லாமலேயே அவங்களுக்கு என்ன தேவைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு? அது ரொம்பவே ஈஸி தான். உங்க கெஸ்ட் கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன இல்லைன்னு தெரிஞ்சிடும். அவருக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ சேலரி, இப்போ அவர் செஞ்சிட்டு இருக்கிற ஜாப் அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, இதையெல்லாம் பத்தி கேட்டா அவருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 டெக்னிக்ஸ் மூலமா நாம ஈஸியா சேல்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்து, ஹவு டு விஷுவலைஸ் யுவர் சேல். உங்க சேல்ஸை 4 ஸ்டெப்ஸ் மூலமா விஷுவலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், செல் பை ஐஸ். உங்க கெஸ்ட் உங்க ப்ராடக்ட்ஸை 70% பார்க்கறதன் மூலமா தான் வாங்குவாங்க. ஒரு சில சேல்ஸ் பீப்புள் ப்ராடக்ட்ஸை அவங்க கெஸ்ட் கிட்ட காட்டவே மாட்டாங்க. இது மாதிரி பண்றதன் மூலமா உங்க கெஸ்ட் பிசிக்கலா பிரசன்ட் ஆயிருப்பாரு, ஆனா மென்டலா ஆப்சென்ட் ஆயிருப்பாரு. இதை எப்படி கரெக்ட் பண்றதுன்னா, ப்ராடக்டை கொடுக்கும் போது தான் அது எப்படி இருக்கு, அது என்ன கலர்ல இருக்கு, ஸ்மெல் எப்படி இருக்கு, குவாலிட்டி, குவான்டிட்டி, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் ஏன் இந்த ப்ராடக்டை வாங்கக்கூடாதுன்னு உங்க கெஸ்ட்டுக்கு ஒரு தாட் வரும். அதுக்காக எல்லா ப்ராடக்ட்ஸையுமே காட்ட தேவையில்லை, மேக்ஸிமம் 5 ப்ராடக்டை காட்டினா போதும். செகண்ட் ஸ்டெப், டோன்ட் செல், மேக் தெம் பை. உங்க கெஸ்ட் உங்க ப்ராடக்ட்ஸை வாங்கல, அந்த ப்ராடக்ட்ஸ்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னால தான் உங்க ப்ராடக்ட்ஸை வாங்குறாரு. உங்க ப்ராடக்ட் உங்க கெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா போதும், உங்க சேலை சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணலாம். நீங்க வெஸ்டேஜ் பிசினஸ் பத்தி பேசும்போது சேவிங்ஸ், எக்ஸ்ட்ரா இன்கம், குவாலிட்டி, குவான்டிட்டி, டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம், எக்கனாமிக்கல் ஃப்ரீடம், இது எல்லாத்த பத்தியும் பேசி சேல் பண்ணுங்க. எப்பயுமே உங்க ப்ராடக்ட்ஸை பத்தி பேசாம உங்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றதன் மூலமா வரக்கூடிய பெனிஃபிட்ஸை பத்தி பேசுங்க. தேர்ட் ஸ்டெப், தேர்ட் மேன் மெத்தட். ப்ராடக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தேர்ட் மேனை பற்றி பேசுங்க. இதுக்கு முன்னால் இந்த ப்ராடக்டை ஒருத்தர் வாங்கினாரு, இப்போ அவர் எப்படி இருக்காரு, இது மாதிரி பேசினா நம்மளும் அந்த ப்ராடக்டை வாங்கினா அவரை மாதிரி ஆரோக்கியமாக இருப்போம்னு ஒரு தாட் வந்து அந்த ப்ராடக்டை வாங்குவாரு.
4th ஸ்டெப், டெல் அபவுட் யுவர் ப்ராடக்ட்ஸ். நிறைய சேல் பீப்புளுக்கு அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. மற்ற ப்ராடக்ட்ஸை மட்டம் தட்டி பேசுகிறாங்க, ஆனால் அவங்க ப்ராடக்டை பற்றி பேச மறந்துடுறாங்க. நீங்கள் சோப்பு சேல் பண்ணுறவராக இருந்தால் சோப்பில் கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 இத்தனை விதமாக சோப்பு இருக்குது. இந்த கிரேட் 3 சோப்பு ஹேண்ட் வாஷ் பண்ண யூஸ் பண்ணலாம். கிரேட் 2 சோப்பு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் பாடி வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். கிரேட் 1 சோப்பை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் பாடி வாஷ் பண்ணுறதுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி கெஸ்ட்டுக்கே தெரியாத பல விஷயங்கள் சொல்லும்போது, ஓ இப்படி எல்லாமா இருக்குன்னு உங்கள் பேச்சை விரும்பி கேட்பாரு. இப்படி சேல் பண்ணால் இந்த 3 சோப்பில் எதை வேணும்னாலும் உங்கள் கெஸ்ட்டு வாங்குவார். அடுத்து, ஹவு டு ஹேண்டில் அப்ஜெக்ஷன். நிறைய சேல் பீப்புளுக்கு இந்த அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறதே பிடிக்காது. இந்த அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணாமல் சேல் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது நடக்காது. உங்கள் கெஸ்ட்டு வைக்கிற அப்ஜெக்ஷன் மூலமாக தான் அவர் என்ன திங்க் பண்ணுறாருன்றதை நாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சில சேல் பீப்புள் கெஸ்ட்டு ஏதாவது அப்ஜெக்ஷன் வைக்கிறாருன்னா அவரை டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு சில சேல் பீப்புளுக்கு அப்ஜெக்ஷன்ன்ற வேர்டை கேட்டாலே ஃபீவரே வந்துடும். ஆனால் இந்த அப்ஜெக்ஷனை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண இந்த 5 டெக்னிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டெக்னிக், ஷீப் டெக்னிக். உங்கள் கெஸ்டோட நேருக்கு நேர் மோதுறது கூட ஒரு டெக்னிக் தான். ஆனால் இந்த டெக்னிக்கை ஒரு தடவை கூட உங்கள் கெஸ்ட்டு கிட்ட யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டெக்னிக் மூலமாக உங்களுக்கும் உங்கள் கெஸ்ட்டுக்கும் சண்டை தான் வரும். பின்ன எதுக்கு இந்த டெக்னிக்கை சொல்கிறேன்? சேல்ஸ்ல என்ன செய்யணுங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் டெக்னிக், யா பட் டெக்னிக். உங்க கெஸ்ட் சொல்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படின்னா, ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான், ஆனா உங்களுக்கு MLMல பிரமிட் ஸ்கீமுக்கும் பைனரி பிளானுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியல. இருங்க, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணா அவர் சொல்ற விஷயத்த நீங்க கேட்கறதால நீங்க சொல்ற விஷயத்த அவர் கேட்பாரு. இது ஒரு நல்ல டெக்னிக் தான். தேர்டு டெக்னிக், ஒயிட் டெக்னிக். உங்க கெஸ்ட் ஏன் அப்ஜெக்ஷன் வைக்கிறாருன்னு இந்த ஒயிட் டெக்னிக் மூலமா கண்டுபிடிக்கலாம். உங்க கெஸ்ட் இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னா ஏன் சரிப்பட்டு வராதுன்னு கேளுங்க. இது எனக்கு தப்பா தெரியுதுன்னு சொல்லுவாங்க, ஏன் தப்பா தெரியுதுன்னு கேளுங்க. இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாரு, ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கேளுங்க. இது மாதிரி வைன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் டெக்னிக், சேஞ்ச் த அப்ஜெக்ஷன். உங்க கெஸ்ட் அப்ஜெக்ஷனை சொல்றாருன்னா அதை உங்களுக்கு சாதகமா சேஞ்ச் பண்ணுங்க. எப்படின்னா, வெஸ்டீஜ் பிசினஸ்ல ஜாயின் பண்ணணும்னா எங்ககிட்ட இப்போ காசே இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட காசு இல்லாததால தான் இந்த பிஸ்னஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ நாளைக்கு தான் காசுக்காக நீங்களும் கஷ்டப்படுவீங்க? இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணால் டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஜாயின் பண்ணாதான் முடியும். இல்லைன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லுங்க. இதை கேட்குற உங்கள் கெஸ்ட்டுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஃபிஃப்த் டெக்னிக், ஹவு டு க்ளோஸ் யுவர் சேல். இதுக்கு முன்னால் பார்த்ததெல்லாம் கரெக்டாக பண்ணி லாஸ்ட்டாக நீங்கள் சேலை கரெக்டாக க்ளோஸ் பண்ணலைன்னா நீங்கள் சேல் பண்ணதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் கெஸ்ட்டை கம்பல் பண்ணாமல் உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் மூலமாக சேல் பண்ணணும்னா இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். உங்கள் கெஸ்ட்டு ப்ராடக்டை வாங்கலாமா இல்லை வேண்டாமான்னு திங்க் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ப்ராடக்டை வாங்குறதன் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும்போது உங்கள் கெஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போதான் உங்கள் ப்ராடக்டை வாங்கலாம்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவார். செகண்ட் ஸ்டெப், ஆஸ்க் ஃபர்ஸ்ட் கொஷின். நீங்கள் வெறுமனே கொஷின் கேட்கறதுக்கு பதிலாக எஸ்ன்னு சொல்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் உங்கள் கெஸ்ட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே இருப்பார். எப்படின்னா, உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும்னா பணம் தேவையா இல்லையா? இந்த கொஷினுக்கு யாரா இருந்தாலும் எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இது மாதிரி கொஷின்ஸ் கேட்டா உங்க ப்ராடக்டை வாங்கலாம்னு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. தேர்ட் ஸ்டெப், ஆஸ்க் செகண்ட் கொஷின். அவரு வாங்க போறாருங்கிறத எப்படி கொஷின்ஸ் மூலமா கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க வெஸ்டீஜ் பிசினஸ்ல ஜாயின் பண்ணா யார் பேரை நாமினியா போடலாம்னு கேட்கும்போது சடனா ஆன்சர் பண்ணாருன்னா
அவரு முன்னாடியே வெஸ்டேஜ் பிசினஸ்ல ஜாயின் பண்ண டெசிஷன் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கெஸ்ட் கிட்ட சிக்னேச்சர் வாங்கி உங்க சேல்ஸை க்ளோஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல பார்த்த ட்ரிக்ஸை மட்டும் உங்க பிரசன்டேஷன்ல அப்ளை பண்ணா போதும், சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்க இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணலாம்.